இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் துவக்கமாக வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் தெற்கு அலுவலகம் மற்றும் வில்லியனூர் கூடுதல் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் ஒன்றிணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிட்டல் மொபைல் செயலியின் மூலமாக அவரது குடும்பத்தின் விவரங்களை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்திய நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே அறிவித்து அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் மக்கள் கணக்கெடுப்பானது நடைபெற்று வருகின்றது. இந்த கணக்கெடுப்பு வரையிலே இன்றைக்கு முறையாக தொகை கணக்கு இந்த முறை நடந்திருக்கின்றது. இது 16வது முறையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதன் மூலமாக பல்வேறு அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதற்கும் வறுமை கோட்டில் இருக்கின்ற மக்களை மேல்கோட்டிற்கு கொண்டு வருவதற்கும் வறுமை கோட்டிற்கு மேல் கொண்டு வருவதற்குமான ஒரு திட்டமாகவும் இன்றைக்கு அரசினுடைய திட்டங்களை தீட்டுவதற்கும் இதை போன்ற தகவல்கள் இந்த அரசாங்கத்திற்கு முக்கியமானதாக இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு அறிவித்து இந்திய நாடு முழுவதும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் நம்முடைய புதுவை மாநிலத்திலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் இந்த முறையிலே நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிஜிட்டல் முறையிலே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இந்த முறை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே இன்றைக்கு எழுத்தின் மூலமாக அவர்களை பதிவு செய்து இன்றைக்கு அதை பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை முழுவதுமாக டிஜிட்டல் முறையமாக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றையிலிருந்து மே 30ஆம் தேதி வரையிலே நம்முடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய அவருடைய அந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கு தங்களுடைய மொபைல் மூலமாக இன்றைக்கு கைபேசி மூலமாகவே தங்களுடைய உண்மை விவரங்களை அவர்கள் தெரிவிக்கலாம். இன்றையிலிருந்து நம்முடைய மே 30ஆம் தேதி வரையிலே சுயமாக முன்வந்து தங்களுடைய விவரங்களை தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய விவரம், தன்னுடைய குடும்ப சொத்தினுடைய விவரம், மற்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் பயமில்லாமல் தெரிவிக்கலாம். ஏனென்றால் இதன் மூலமாக எந்தவித பின்விளைவோ இன்றைக்கு ஏற்பட போவதில்லை. ஆனால் அது மக்களுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு திட்டம். எனவே தங்களுடைய விவரங்களை மறைக்காமல் ஒளிவுமறைவில்லாமல் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரையிலே கணக்காளர்கள் இன்றைக்கு நேரடியாக வந்து வீடு வீடாக வந்து தங்களுடைய கணக்கெடுப்பை நடத்த இருக்கின்றார்கள். அதன் மூலமாக விவரங்களை சேகரித்து அதன் மூலமாகவும் இந்த கணக்கெடுப்பை நடத்த இந்த அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த கணக்கெடுப்பிற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்றைக்கு நான் செல்ஃப் எனுமரேஷன் என்று சொல்லக்கூடிய சுயமாக முன்வந்து என்னுடைய விவரங்களை கொடுக்கின்ற அந்த நிகழ்வை இன்றைக்கு வெற்றிகரமாக நான் செய்திருக்கின்றேன். என்னுடைய மொபைல் மூலமாக என்னுடைய விவரங்களை அனைத்து விவரங்களையும் உண்மையான முறையிலும் நேர்மையான முறையிலும் நான் அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கின்றேன். எனவே நீங்கள் அனைவரும் அந்த நடைமுறையை பின்பற்றி அனைவரும் உங்களுடைய விவரங்களை இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதன் மூலமாக இந்த நாட்டிற்கு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக ஒவ்வொரு குடிமகனும் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக
நாம் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கின்றோம். எங்களுடைய உண்மையான விவரங்களை இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் தருகின்றோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழி கொடுக்கின்ற வகையிலே உங்களுடைய விவரங்களை தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து இணையதளம் வாயிலாக தகவல்களை பதிவேற்றம் செய்ய சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எனுமரேஷன் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் கூறும்பொழுது, புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்கள் தாமாகவே முன்வந்து இணையதளம் வாயிலாக சுய கணக்கெடுப்பு மூலம் தங்களது குடும்ப விவரங்களை பதிவேற்றம் செய்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த முறையில் தான் தன் குடும்ப விவரங்களை பதிவேற்றம் செய்துவிட்டேன் என்றும், எனவே வருகின்ற 31ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் சுய கணக்கெடுப்பு முறை மூலமாக உங்களது குடும்ப தகவல்களை பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல்கள் அடங்கிய வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். வணக்கம் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் எனுமரேஷன் அதாவது சுய பதிவு ஒரு ஆப் ஒன்று இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதோ செல்ஃப் எனுமரேஷன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் உங்கள் குடும்பத்தில் அதாவது உங்கள் ஒருத்தர் வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை விவரங்களையும் நீங்கள் வந்து அதில் பதிவிட்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் இன்னைக்கு வந்து தொடங்கிட்டேன், நீங்களும் இதை வந்து செய்யணும். இந்த மாதம் 31க்குள்ளே இந்த விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து வந்து இந்த செல்ஃப் இதை பாருங்கள், இதுதான் வந்து இதனுடைய விவரத்தில் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நான் அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதை தெரிந்து கொண்டு நீங்களும் இதுக்குள்ளே பங்கேற்று உங்களுடைய எல்லா ஃபுல் விவரத்தை தெரிவிக்கும்படி உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜான். புதுச்சேரி காலப்பட்டு பகுதியை சார்ந்த ஸ்டாலின், கார்த்திக், சிலம்பரசன் ஆகிய மூவர் கார்த்திக் என்பவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது தமிழக பகுதியான கோட்டகம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே வந்து கொண்டிருந்த பொழுது முன்னால் அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து ஒன்று காரின் பின்புறம் மோதி பிறகு காருக்கு முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. இதில் மூவரும் 100 மீட்டர் வரை இழுத்து சென்று பேருந்துக்கு அடியில் மாட்டிக்கொண்டார்கள். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டகம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அருகில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காரில் வந்தவர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கோணிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி வழக்கு உள்ளிட்ட 5 வழக்குகள் உள்ளது. கோணிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. நாளடைவில் கோணிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஊர் தரப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இரு தரப்பினரையும் அழைத்து மரக்காணம் போலீசார் எச்சரித்து வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு கோட்டகுப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் சிவகுரு, இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன், புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகிய 3 பேரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்பொழுது காட்டு வழியாக வந்த ஒரு கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை சரமாரியாக வெட்டியது. இதில் துடிக்க துடிக்க சரிந்த சிவகுருவை அந்த கும்பல் விடாமல் உடல் முழுக்க வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடிதுடித்து இறந்து போனார். உடன் மது குடித்த இலங்கை அகதி மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டப்பம் போலீசார் உடலை மீட்டு கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சவக்கிடங்கள் வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாசிமக தீர்த்தவாரியில் நடந்த தகராறில் சிவகுருவை எதிர்த்தரப்பை சேர்ந்த நபர்கள் கொலை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,34,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. இதேபோல் சாரத்தை சேர்ந்த நபர் 14,000, கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 10,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 8,000 என
மொத்தம் 4 பேர் 1,66,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்திய கூட்டணி வெற்றி பெற இருந்த நிலையில் ஒற்றுமையின்மையால் தோல்வியடைந்து விட்டோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசியவர், 3 மாதங்களுக்கு முன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் இருந்தது. ஆனால் ஒற்றுமையின்மையால் தோல்வியடைந்து விட்டோம். பணபலம், அதிகார பலத்தை வைத்து பாஜக, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துள்ளது. மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. அது படியவில்லை என்பதால் 100 கோடி ரூபாய் முதல் 150 கோடி ரூபாய் வரை பேசப்பட்டு வருவதால் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தள்ளி போகிறது. அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் ஏலம் போவது உண்மைதானா என்பதை முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக இல்லாமல் வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும். கூட்டணி சம்பந்தமாக புதுச்சேரிக்கு என்று ஒரு தனி நிலைப்பாடு இல்லை. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுதான் புதுச்சேரியும் பின்பற்றும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் புதிய நல்லுறவு உண்டாகி இருக்கிறது என்றார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி புதுச்சேரி மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் செயலி மூலமாக அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. மேலும் மாவட்டத்தில் முதன்முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் GNS ராஜசேகரன், நரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் TKSM மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதனை கொண்டாடும் விதமாக காரைக்கால் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று வைகாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், மாவட்ட தலைவர் முருகதாஸ், இளங்கோவன் மற்றும் 5 தொகுதியின் பாஜக தொகுதி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் பிறந்தநாள் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது.
முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூலம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பதுடன் பல்வேறு சமூக நலப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கம்போல் இன்று காலை காரைக்கால் கடற்கரை அருகில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஃபவுண்டேஷன் அமைப்பு சார்பில் தீபன், விக்னேஷ், முருகதாஸ் ஆகியோர் உணவளித்தனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய விக்னேஷ், காரைக்கால் மாவட்டத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் எண்ணிக்கை குறைந்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும், வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தங்களது வீடுகளில் தண்ணீர் வைக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு தரப்பில் வீடு கட்ட அனுமதி பெறும்பொழுது வீட்டுக்கு ஒரு மரம் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைத்தால்தான் அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் கிராமங்களை சார்ந்துள்ளதால் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரைக்கால் உள்ள பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பறவை இருக்கும், ஒரு 60-70 நாய் இருக்கும். டெய்லி வந்து காலைல வந்து ஃபுட்டு போட்டுட்ருக்கேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக வந்து பறவைகளோட எண்ணிக்கையும் நாய்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. இது நான் சுற்றுச்சூழல் பாதிப்பாக பார்க்குறேன். இனி வரக்கூடிய காலங்கள் வந்து வெயில் காலமாக இருக்கிறனால பொதுமக்கள் வந்து முடிஞ்சால் நம்ம வீட்டு மாடியில் வந்து தண்ணி வைங்க. அதுபோல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா அந்த பறவைகள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதேமாரி வந்து நம்ம டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே வேண்டுகோள், இப்போ பில்டிங் அப்ரூவலில் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் அப்ரூவல் இருந்தால் தான் வந்து மின்சாரம் தரதா சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பான முறையிலும் மழைநீர் சேமிப்பும் அந்த சிஸ்டத்தை கொண்டு அந்த இது இருந்தால் தான் வந்து பில்டிங் அப்ரூவல் கொடுக்குற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து சுத்தமாக வந்து ஓல்டு மெடிசன் சிஸ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அதை வந்து ஒரு சர்ஜரி டீம் கூட நம்ம வெட்டினரி இதில் இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஊரை சுற்றி இருக்கிற பார்த்திங்கன்னா கிராமம் தான் கால்நடைகள் வந்து அதிகமாக இருக்குது, கால்நடைகள் பறவைகள்லாம். அதனால் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் டெவலப்பாக இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மங்களத்தில் உள்ள நியூ இந்தியா அசோசியேட் தொழிற்சாலையில் இன்று AIUTUC தொழிற்சங்க கொடியேற்றுதல் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நியூ இந்தியா அசோசியேட் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சந்தானசாமி தலைமை தாங்கினர். தொழிற்சங்க கொடியை AIUTUC தொழிற்சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவக்குமார் ஏற்றி வைத்தார். பெயர் பலகையை சங்கத்தின் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பொருளாளர் குமார், துணைத் தலைவர் சுந்தர் ராசு, இணை செயலாளர் பிரேம்குமார், துணை பொருளாளர் சிவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் புதுச்சேரி காங்கிரஸ் பொது செயலாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சென்னை கார்த்திகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் திருமுருகன் மற்றும் அன்புமணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.